Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கொஞ்சம் யூனிக் கண்டென்ட்டா வந்து சைக்கிளிங் பத்தி நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். ஒரு சைக்கிள் வாங்குறப்ப வந்து எந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து எந்த மாதிரியான சைக்கிள் வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து வொர்க் அவுட் பர்பஸ்க்காக வந்து இந்த சைக்கிள் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த சமயத்துல வந்து என்ன சைக்கிள் வாங்கினா எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி பார்த்தப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிய வந்தது. ஒரு சைக்கிள் வாங்குறப்ப இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த சைக்கிளோட அன்பாக்சிங் வீடியோவும் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அன்பாக்சிங் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் ஏன் அந்த சைக்கிளை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மறக்காமல் JC Tech தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சைக்கிள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ வீட்டு யூஸ்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரெகுலராக வந்து இப்போது வீட்டில் இருக்கவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க வந்து கடைக்கு தான் போகிறோம் அப்படின்னா ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் நம்ம வந்து சும்மா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டிசைனு லேடி சைக்கிளா இல்லை ஜென்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சைக்கிளிங் அப்படிங்கிறப்ப வரப்போ வந்து அதில் ஒரு பர்பஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒர்க் அவுட்டுக்காக பண்ணுறேன், இல்லை வந்து கொஞ்சம் ரைடு வந்து என்ஜாய் பண்ணி நான் ரைட் பண்ணணும், இல்லை வந்து டெய்லி வந்து ஒரு மினிமமாக 20 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் நான் ஓட்டுறேன் அப்படிங்கிறப்ப தான் வந்து எந்த சைக்கிள் வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். சைக்கிளிங் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எந்த சைக்கிள் வந்து எந்த பர்பஸ்க்காக செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சமயத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு சில விஷயங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டகரி சைக்கிள் வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு வெயிட்டு, ஸோ சைக்கிளோட வெயிட்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் கியர் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதாவது எத்தனை கியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தடுத்தது வரும், சஸ்பென்ஷன் இருக்குது வேணுமா, இல்லை பிரேக்ஸில் வந்து டிஸ்க் பிரேக், இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சைக்கிள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரியிலேருந்து பார்க்கலாம். மெயினாக வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து MTB அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மவுண்டைன் டெரைன் பைக்கை தான் வந்து MTB அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து கிராஸ் பைக் இல்லாட்டி ஹைப்ரிட் பைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இது வந்து அந்த சைக்கிள் தான். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ரோட் சைக்கிள், அதாவது ரோட் பைக் இல்லாட்டி வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா MTB அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நம்ம வந்து அட்வென்ச்சர் பைக் மாதிரி வந்து, அதாவது இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு, ஹிமாலயன், ஸோ அந்த மாதிரி வந்து ஹீரோ எக்ஸ்பல்ஸ், ஸோ அந்த மாதிரி கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. இதே வந்து கிராஸ் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டோம், அதாவது ஹைப்ரிட் பைக்கு இல்லாட்டி கிராஸ் பைக்கு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் மாதிரி வந்து, அதாவது யமகாவோட MT15 அந்த மாதிரியான டைப்பு. ரோட் பைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பியூர் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி வச்சுக்கோங்களேன், யமகாவோட R15 மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வந்து. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து MTB பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைன் டெரைன் பைக்கு. ஸோ உங்களுக்கு பேர்லேயே ஒரு ஐடியா கிடைக்கும். இது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு அட்வென்ச்சர் ரைடு பண்ணுறோம், கொஞ்சம் வந்து அப் டவுனில் ஓட்டுறோம், கொஞ்சம் கரடு முரடான ரோட்டில் நான் ஓட்டுறேன், அதே மாதிரி வந்து அப்பப்போ ஹில்ஸு ட்ரைவ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப வந்து இந்த MTB அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சூட் ஆகிற சைக்கிள். ஸோ இதை வந்து ஒர்க் அவுட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஹெவியர் சைடாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரியர்லேயும் சஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ இந்த சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கும், இல்லை ரியரில் மட்டும் அந்த மாதிரி வந்து இருக்கும். டயர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் வெயிட்டர் சைடாக இருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோ அதுக்கு மேலே வந்து இது இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் வரையிலும் வந்து நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போகிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பக்கத்தில் வந்து ரெகுலர் யூஸ்க்கும் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் கொஞ்சம் ரைடு வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டணும், சஸ்பென்ஷனு கொஞ்சம் அட்வென்ச்சர் மாதிரி நான் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம். ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலெலாம் போனீங்க அப்படின்னா டெய்லி ஓட்டுறீங்க அப்படின்னா அது வந்து இந்த MTB வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் சூட் ஆகாது. ஸோ இது வந்து MTB. அடுத்து வந்து கிராஸ் பைக்கு, இது பார்க்குறப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து MTBக்கும் அந்த ஹையர் அண்டு ஸ்போர்ட்ஸ் ரோட் சைக்கிளுக்கும் நடுவில் வந்து இருக்க டைப்பு.
இது வந்து ஒரு டியூவல் பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்காக வந்து MTB மாதிரி வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் ரைடு அப்படிங்கிறது இதில் பண்ண முடியாது. இதில் சஸ்பென்ஷன் பேசிக்காக வந்து இருக்காது. பட் ஆனால் இந்த டைப்பில் வந்து சஸ்பென்ஷன் இருக்க மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா மெயினாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. அதே சமயத்தில் வந்து நான் ஹையர் எண்டு போக வேணாம் அப்படிங்கிறப்போ வந்து இது வந்து கரெக்டாக சூட் ஆகும். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 கியரு, பின்னாடி வந்து 6, 7, 8, 9 அப்படிங்கிற செட்டப்பில் வந்து கியர்ஸ் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து எடுத்துக்கோங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரோட் பைக்கு. ஸோ ரோட் பைக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது பியூராக வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்காக மட்டுமே டிசைன் பண்ணப்பட்டது. அதை கொண்டு போய் நம்ம வந்து ரொம்ப கரடு முரடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட முடியாது. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் கூட வந்து நீங்கள் நல்லா ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரில் ஸ்பீடில் வரீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போய் ஏற்றக்கூடாது. நல்லா பிரேக் பண்ணி தான் அதை வந்து ஏற்றணும். ஏன்னா அது வந்து பியூராக வந்து ஒரு ரோடில் ஓட்டுறதுக்கு ஒரு ரேஸில் ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. அது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கேட்டகரி அப்படிங்கிற இதில் வந்து அந்த சைக்கிள் வரும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எந்த சைக்கிள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சைக்கிளை வந்து நான் இப்போ சொன்னது 3ல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சைக்கிளோட வெயிட்டு. ஸோ சைக்கிளோட வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா MTBயில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு 20 கிலோவுக்கு மேலே தான் அது வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஓட்டுறது வந்து பக்கத்தில் ஓட்டுறோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒன்றும் தெரியாது. இதே வந்து நான் கொஞ்சம் லாங் ஓட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20 கிலோமீட்டர்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் அது வந்து கொஞ்சம் ஹெவியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிராஸ் பைக்கோ இல்லாட்டி ரோட் பைக்கோ போகிறீங்க அப்படின்னா வெயிட்டை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஃப்ரேம் வந்து எதில் மேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து வெயிட் வந்து மேஜராக சேஞ்ச் ஆகும். பேசிக்காக வந்து ஸ்டீலில் வந்து பண்ணியிருப்பாங்க, அது வந்து காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் வெயிட்டு கொஞ்சம் கூட இருக்கும். அப்படி பார்க்குறப்ப வந்து ஒரு 18 கேஜி 17 கேஜி அப்படிங்கிற ரேஞ்சில் வரும். இதே வந்து அலுமினியம் அலாயில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அலுமினியம் அலாயில் வந்து ஃப்ரேமு, அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் லிவரு அப்படின்னு சொல்லிட்டு பெடலோட அந்த ஆர்ம் எல்லாமே வந்து அலுமினியத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறப்ப வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த சைக்கிள் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அலுமினியம் அலாயில் பண்ணது. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12.5 கேஜி, அதாவது ஒரு 13 கேஜி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இது இருக்கும். இதே வந்து நீங்கள் ரோட் பைக் போகிறீங்க அப்படின்னா கார்பன் ஃபைபர் அந்த மாதிரிலாம் வேறு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ பிராண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த அளவுக்கு, அதாவது ஃப்ரேமு அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து வெயிட் வந்து மாறும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அலுமினியம் அலாய் அப்படிங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான விஷயம். அதே மாதிரி வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13லேருந்து ஒரு 15 கேஜி 16 கேஜிக்குள்ளே இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க ஆவரேஜாக. ஸோ அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஓடுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கியர் சிஸ்டம். கியர் வந்து கம்பல்சரி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 கியர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு 6, 7 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த செட்டப்பில் போதும். 7 பேக்கில் வந்து ஒரு 7, ஃப்ரண்ட்டில் 3. ஸோ ஒரு 21 காம்பினேஷனில் இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து லாங்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ரோடு வந்து மேலே ஏறும் இறங்கும். அதே சமயத்தில் வந்து 50 கிலோமீட்டர்லாம் தாண்டிடுச்சுன்னா நல்லா டயர்டாகிடுவோம். அதே மாதிரி காற்றுலாம் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம அழுத்துறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கியர் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஹில்ஸ்லாம் ஏறுறோம் அப்படின்னா நல்லா அந்த லோ கியரில் போட்டுட்டு ஏறுறப்போ வந்து நம்ம பெடல் பண்ணுறதே ஒன்றுமே தெரியாது. ஸோ நல்லா ஈஸியாக நம்ம வந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும். அதனால் வந்து கியர் வந்து மேக்ஸிமம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டுறீங்க டெய்லியும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 3 கியர், பேக்கில் வந்து ஒரு 7 கியர் இருக்க மாதிரி வந்து மினிமம் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி சைக்கிளில் வந்து டிஸ்க் பிரேக் செட்டப் இருக்குது. நார்மலாக வந்து அந்த கேலிப்பர் டைப்லையும் வந்து வரும். ஸோ டிஸ்க் பிரேக் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரேக்கு பிடிக்கிறப்போ வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், நல்லா டக்குன்னு பிடிக்க வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டு கூட வரும். பட் அது இருக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பிரேக் இருக்கதே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா அந்த பிரேக்கே மோர் தென் எனஃப். பட் நம்ம லாங்கு போகிறோம், ஒரு ஹில்ஸு டவுன் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்க் பிரேக் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த கிராஸ் பைக்கு இல்லாட்டி வந்து ரோட் பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மினிமமாக வந்து கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வந்து மட்கார்டு வந்து இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதேமாதிரி ரோட் கான்டாக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா டயர்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க. ரோடில் டச் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பார்ட் மட்டும்தான் டச் ஆகும். நம்ம ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறப்ப ரோடோட ஃப்ரிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த டயர் செட்டப்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கேரியரு அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ ஏன்னா இதோட பர்பஸே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வந்து பக்கத்தில் ஏதாவது ரெகுலராக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் ஷோல்டர் பேக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஏன்னா MTBலேயும் அது மாதிரி தான் இருக்கும், கேரியர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இதுலேயும் நம்ம ஆக்சசரி தனியாக ஃபிட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் வந்து நம்ம பேக்கில் வந்து ஆக்சசரிஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன கேரியரோ இல்லை பேக்கில் கேரியரோ வந்து நம்ம ஃபிட் பண்ணி அதில் வந்து ஒரு சின்ன பேக் செட்டப் பண்ணி பேசிக்கான திங்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சைக்கிளோட வெயிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு பிராண்டு, என்ன கேட்டகரியில் இருக்க சைக்கிள் அப்படிங்கிறத பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஸ் பைக்கை யூஸ் பண்ணுங்கள். அதாவது MTB பர்பஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஒரு ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஜென்ரலான ரோட்டில் நான் ஓட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைப்ரிட் பைக்கை வந்து செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு ரோட் சைக்கிள் போங்க. எடுத்தோடனே ரோட் சைக்கிள் போகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரோட் சைக்கிளை வந்து எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணி ஜெய்சிடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.